உலகத்தில் பல்வேறு மதங்களுக்காக கட்டப்பட்ட கோவில்லையே ரொம்ப பெருசுனா இந்த அங்கோர்வாட் கோவில் தான். சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவிலை கட்டி வச்சுருக்காங்க. சுற்றி அழகான அகழிகள் இருக்கும். அவ்வளோ அழகான இடம் யாருக்குமே தெரியாமல் காட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது 900 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இதுக்கு இப்போ கின்னஸ் ரெக்கார்டு, ஏகப்பட்ட மக்கள் போய் பார்க்குறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கோவிலை ஒரே நாளில் கட்டினாங்க அப்படின்னு புராண கதையெல்லாம் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அப்படியே ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல என்ன நடக்குதுன்னா 1860 இருக்குங்க. அப்போ ஹென்றி அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரெஞ்சு இயற்கை ஆர்வலர் ஃப்ரெஞ்சு நாட்டிலேருந்து கிளம்பி இங்கே கம்போடியா வராப்பில் வந்து அழகான காட்டுப்பகுதிகளை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் இயற்கை ஆர்வலர் தானே, நிறையா ரிசர்ச் பண்ணுறாப்புல. அப்படியே சுற்றிக்கிட்டு திரியிறாப்புல காட்டுக்குள்ளே. அப்படி போகும்போது தான் ஒரு இடம் நல்ல காட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்படியே விளக்கி விட்டு பார்த்தா ஒரு இடத்துல சும்மா அகழி தெரியுது, அழகாக இருக்குது. இப்படி அண்ணாந்து பார்த்தா மதில் சுவரெல்லாம் தெரியுது. என்னடா காட்டுக்கு நடுவில் இவ்வளோ அழகான இடம் இருக்குது அப்படின்னு அப்படியே நடந்து உள்ளே போகிறாரு. அவ்வளவு அழகான இடங்கள், கோவில்னு நல்லாவே தெரியுது. இவர் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவர் ஊருக்கு போய் புத்தகத்தை எழுதுகிறாப்புல. இப்படிலாம் நடந்தது, இவ்வளோ அழகான இடம் இருக்குது, யாருக்குமே தெரியலை, யாருமே போகலைன்னு எழுதுகிறாப்புல. இது மேற்கத்திய நாடுகள் ஃபுல்லாக பரவுது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இப்படிப்பட்ட இடமான்னு. உடனே நிறைய பேர் அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்த பார்க்குறதுக்காக வராங்க. இப்படி பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. காடுகள் வளர்ந்துருக்குதுங்க அந்த கோவில் வளாகத்துக்குள்ளே. ஏன்னா யாருமே அதிகம் பயன்படுத்தலை. இது மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகுது. அங்கே உள்ள கம்போடியா மக்களுக்கு இது தெரியும். ஏன்னா அவங்க அங்கே தானே பிறந்து வளர்ந்தவங்க. பட் யாரும் அங்கே போகிறது கிடையாது. சொந்தமாக இருந்தால் தான் அதோட அருமை தெரியாதுல்ல. இப்படி நிறையா பேர் சொல்லி அது ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகி நிறையா பிற்காலத்தில் மாறுது. பட் இருந்தாலும் வரலாற்றை ஆராய்வாங்கள்ல, இந்த கோவில் எப்படி உருவானுச்சு, யார் கட்டினா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சதில் பல உண்மைகள் தெரிய வருது. இந்த கோவில் கெமர் பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது நம்ம 802வது காலகட்டம் போகணும். அப்போ ஜெயவர்மன், 2ஆம் ஜெயவர்மன் அப்படின்னு சொல்லப்படுறவர் கெமர் பேரரசை உருவாக்குறாரு. இவர் கம்போடியா ஆண்டுகிட்டு இருக்காரு. நல்ல ஆட்சியெல்லாம் சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி வருஷ கணக்காக அப்படியே போய்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த வாரிசுகள் வராங்க. அவங்களும் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கெமர் பேரரசு பயங்கரமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் 2ஆம் சூரியவர்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஆள்கிட்ட இந்த ஆட்சி வருது. 1113 அவர் ஆட்சியை பிடிக்கிறாரு. இளம் வயசுலேயே வந்துடுறாரு. இப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. நல்லா தான் நடத்துகிறாப்புல. இந்த நேரத்தில் தான் ஒரு பண்டிதர் இது மாதிரி கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி கோவில் எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. இதை இந்த மன்னர் கேட்டுட்டு சரி ஓகே கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. 1122 இருக்கும். அப்போ இந்த அங்கோர்வாட்டை கட்டுவோம், இந்த இடத்துல கட்டுவோம் அப்படின்னு பிளான் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது சும்மா சாதாரண கோவிலாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுடுறாங்க. அதுவும் 400 ஏக்கர் பரப்பளவுலங்க. யோசிச்சு பாருங்கள். எல்லாமே ஸ்கெட்சு போட்டு விஷ்ணுவுக்காக இந்த கோவிலை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கெமர் பேரரசர்கள்லாம் இது மாதிரி சிவன் சாமியை கும்பிட்டவங்க. ஆனால் இவர் விஷ்ணுவை கும்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் மேற்கு நோக்கி கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது 1 வருஷத்தில் முடியலை, 2 வருஷத்தில் முடியலை. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் மாதிரி டிராக்டரு, ஜேசிபி இது மாதிரி எதுவும் கிடையாது. அன்றைக்கி யானைகளை வச்சு வேலை பார்க்குறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இதுக்காகவே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பணிகள் போய்கிட்டுருக்கு வருஷ கணக்காக. ஏன் வருஷ கணக்காக, தசாப்தம் கணக்காக போகுது. கிட்டத்தட்ட 30 வருஷ காலம் இந்த பணிகள் போகுது. அப்பயுமே அந்த பணி முடியலை. இவர் அவரோட ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு, வரி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இதை கட்டுறாரு. அப்படியே இது கோவில் நகரமாக உருவாகிட்டு இருக்கு. நிறையா பேர் அதை சுற்றி வாழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லா டெவலப் ஆகுது. இந்த நேரத்தில் தான் இந்த 2ஆம் சூரியவர்மன் இறந்து போகிறாரு. இறந்து போனோன்னே இந்த பணி கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிட்டு, இன்னும் காவாசி அப்பையும் இருக்குது. இவர் இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த வாரிசு வருது. அவர் பார்த்துட்டிங்கன்னா அவர் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதையும் கட்டுறதுக்கான பணி போகுது. பட் இருந்தாலும் இவரை மாதிரி திறமையாக இருக்க முடியலை. இப்படியே வருஷ கணக்காக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இவங்களோட எதிரி சாம்பா பார்க்குறாங்க. டேய், அங்கே ஆட்சி ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போ அட்டாக் பண்ணோன்னா அந்த ஆட்சியையே நம்ம பிடிச்சிடலாம், கம்போடியா ஃபுல்லாக நம்ம ஆளலாம் அப்படின்ட்டு இந்த சாம்பா அரசு யோசிக்கிறாங்க.
ஏன்னா அன்னைக்கு காலகட்டம்லாம் மன்னராட்சி. இன்னொரு நாடை எப்போ பிடிக்கலாம், அந்த அரசு வீக்காக இருக்குதா, எல்லாம் ஸ்கெட்சு போட்டு அந்த இடத்தையே வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரியே சாம்பாவும் ஸ்கெட்செல்லாம் போட்டு தர வழியாக போகக்கூடாது, அப்படி போனோன்னா தோற்றுருவோம், தண்ணி வழியாக தான் போகணும்னு ஒரு பெரிய படையையே தண்ணி வழியாக கொண்டு போகிறாங்க. அங்கே போய் இந்த கெமர் பேரரசுக்கும் இந்த சாம்பாவுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் சாம்பா வந்து ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சுட்டு அரியணையில் அமர்றாங்க. இந்த கெமர் பேரரசு விழுந்துட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அதோட வாரிசு தப்பிச்சு போய் அங்கே ஒரு படையையே திரட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இங்கே சாம்பா வந்து நல்லா ஜாலியாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 7ஆம் ஜெயவர்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஆள் மெனக்கட்டு படையை திரட்டி பயிற்சி கொடுத்து அப்படியே வந்து பல காலம் வந்து எல்லாம் பண்ணி முடித்து இங்கே சண்டைக்கு வந்து வராங்க. இந்த சண்டையில் கெமர் பேரரசு மறுபடியும் ஆட்சியை பிடிக்குது. 7ஆம் ஜெயவர்மன் ஆட்சியில் வந்து உட்கார்றாரு. ஆனால் 61வது வயசில். இவரோட ஆட்சி காலம்தான் ஒரு மிகப்பெரிய பொற்காலம். அங்கே கோவில்லேருந்து பல விஷயம் டெவலப் ஆணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி வந்து பொற்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. விவசாயத்துலேருந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எல்லா மக்களுக்குமே வந்து விருப்பமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா புத்த கோவிலை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. அது ஏன்னா இவங்களோட ஒய்ஃப் வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தன்னோட ஹஸ்பண்டு அதாவது அரசர்கிட்ட சொல்லி புத்த கோவிலை கட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அது பிடிக்குது. அதனால புத்த கோவிலாக கட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களோட கண் அங்கோர்வாட்டில் படுது. எப்பா இதையும் புத்த கோவிலாக மாற்றணும் அப்படின்னு விஷ்ணு கோவிலை அப்படியே புத்த கோவிலாக வந்து மாற்றுறாங்க. அங்கே உள்ள தெய்வங்களை வந்து அப்படியே வந்து மாற்றுறாங்க. புத்த கோவிலாக அது மாறிடுது. இன்றைக்கு வரைக்கும் அது புத்த கோவிலாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படியே ஒரு 30 வருஷ காலம் சூப்பரான ஆட்சியை வந்து கொடுத்துட்றாப்புல. அவருக்கும் 90 வயசாகி வந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே சிறப்பாக ஆளாமல் வந்து போயிடுறாங்க. இந்த அரசுக்கும் ஒரு எண்டு வருது. ஒரு 1431 இருக்கும். அப்போ பக்கத்தில் தாய்லாந்து ஆண்டுகிட்டு இருந்தவங்க அவங்க வந்து இங்கே சண்டை போட்டு இந்த ஆட்சியை வந்து காலி பண்ணிடுறாங்க. இதே நேரத்தில் பயங்கரமான வறட்சி. ஒரு காலகட்டத்தில் இந்த அங்கோர்வாட் நகரம் அந்த கோவிலை சுற்றி உள்ள இடம்லாம் அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு. ஏன்னா மன்னர்கள் வந்து இதுதான் அரச கோவிலாக உருவாக்கி இருந்திருக்காங்க. பயங்கரமாக எல்லாம் பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே நடந்தது. கிட்டத்தட்ட அன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த அங்கோர்வாட் நகரம் வந்து உலகத்தில் இருக்க நகரத்திலேயே மிகப்பெரிய லெவலில் இருந்து தான் அந்தளவுக்கு மக்கள் வந்து வாழ்ந்தாங்க. இந்த கோவிலும் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து காலியாகுது. எல்லாம் வறட்சியாகி மக்கள் இடம்பெயர்ந்து அதுக்கப்புறம் வரவங்க இந்த கோவிலே வந்து விட்டுறாங்க. அப்படியே காடு வந்து அதோட இடத்த பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 1586 வந்து ஒரு துறவி வந்து வராரு. இங்கே வந்து பார்த்துட்டு இப்படிப்பட்ட இடமா அப்படிலாம் ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் ஒரு 1600வது காலகட்டத்தில் ஜப்பானை சேர்ந்தவங்க வந்து இங்கே வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்கெல்லாம் ஷாக் ஆகி கல்வெட்டுலாம் எழுதுகிறாங்க. அது ஒரு 10 கல்வெட்டு வந்து நெருக்கமாக வந்து கிடைக்குது. இங்கே கெமர் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருந்திருக்காங்க. அதாவது கல்வெட்டாக வந்து இருக்குது. இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இது காடு ஆக்கிரமித்து அப்படியே காட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ அழகான இடம். யாரும் அங்கே போகிறதில்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில பேர் துறவிகள் மட்டும் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வெளியே தெரியாமல் உலகத்துக்கே தெரியலை. இந்த நேரத்தில் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 1860 ஹென்றி அப்படின்னு சொல்லப்படுறவர் போகிறாரு. அவர் போய் எழுதி உலகம் ஃபுல்லாக இதை தெரியப்படுத்துகிறாரு. எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம இன்ட்ரோலாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து தெரியும். ஏன்னா 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது அந்த அகழி. அவ்வளோ அழகான மதில் சுவர். அதையும் தாண்டி 400 ஏக்கர் பரப்பளவுனா இதெல்லாம் யோசித்து பார்க்க முடியுதா? 5 கோபுரம் இருக்குங்க. அது வந்து எப்படி தெரியுமா இல்லையா, மேருமலை அப்படின்னு சொல்லப்படுற இந்து புராணம் பௌத்த புராணம் இதில் எல்லாம் வந்து இருந்துருக்கு. அதாவது தெய்வங்கள் அங்கே வாழ்கிறதா நம்பப்படுதுங்க. தேவர்கள்லாம் அங்கே வாழ்கிறதா நம்பப்படுது. அந்த மலை சிகரங்களை வந்து குறிக்கிற மாதிரி தான் இந்த 5 கோபுரங்களை வச்சுருந்துருக்காங்களாம். அதுவும் தாமரை வடிவில் வந்து இருக்கும். அதுவும் அவ்வளோ எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி இதை உருவாக்கி இருந்திருக்காங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே காடு சூழ்ந்து வந்து இருக்குது. இதை வந்து யாராவது வந்து டெவலப் பண்ணணும்ல. அப்போ தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி ஒரு 6 வருஷம் கழித்து ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து கம்போடியாவும் வந்து சுதந்திரம் வாங்குது. அவங்க அதை டெவலப் பண்ணலாம்ல. ஆனால் அதை டெவலப் பண்ணாமல் அங்கே உள்நாட்டு சண்டையெல்லாம் நடக்குது. அதுலேயும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. இவ்வளோ வருஷ காலம் ஆகிட்டு அதுலேயே வந்து பழசாக இருந்தது. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் யுனெஸ்கோ வந்து பார்க்குறாங்க, எப்பா இது அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது, இதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் இதை சேர்க்குறாங்க. நிறையா நாடுகள் வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க.
அதாவது கிட்டத்தட்ட அது டூரிஸ்ட் பிளேஸாக மறுபடியும் வந்து மாற்றுறாங்க. அப்படியே கம்போடியாவும் அது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி அப்புறம் மக்களை வந்து வர வைக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் இந்த இடத்த போய் பார்க்குறாங்க. மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகுது. எல்லோரும் வந்து பேசி பேசி இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் மக்கள் அந்த இடத்த வந்து போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யுனெஸ்கோ வந்து பார்க்குறாங்க, இப்போ அழிஞ்சு போகிற நிலைமையிலேருந்து காப்பாற்றிட்டோம், இந்த லிஸ்ட்லேருந்து இந்த கோவிலை தூக்குவோன்னு தூக்கிடுறாங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது ஒரே நாளில் கட்டப்பட்ட கோவிலான்னு. இது அங்கே உள்ள மக்களும் 13ஆவது நூற்றாண்டில் போன துறவியும் எழுதியிருந்திருக்காங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, இது ஒரு கதை தான், இது ஒரிஜினல் அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு புராண கதை. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கெமர் மன்னர், அவருக்கு ஒரு ஆண்மகன் வந்து இருந்திருக்காங்க. அந்த ஆண்மகனை வந்து இந்திரன் அவங்களுக்கு பிடிச்சிருது. இவங்க அந்த ஆண்மகனை இவங்களோட உலகத்துக்கு வந்து கூட்டு போகிறாங்க, அதாவது பிள்ளையா. அங்கே கூட்டு போய் அந்த இடத்த வந்து காமிக்கிறாங்க. எல்லாம் அழகாக இருக்குது, அரண்மனை நந்தவனெல்லாம் அழகாக இருக்குது. பார்த்துட்டு வந்து எல்லாம் ஷாக்காகி நிற்கிறாப்புல அந்த இளவரசர். இங்கே இந்திரன் அவங்க வந்து புள்ள மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் தேவர்கள் அவங்களுக்கு இது பிடிக்கல. ஏன்னா இவன் மேலே வந்து மனித வாடை அடிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த இந்திரன், சரி ஓகே இவனை பூமிக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னு பூமிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, அவனுக்கு என்ன வேணும்னு. இங்கே உள்ள அழகெல்லாம் பார்த்தா அப்படி இல்லை, அது மாதிரி ஒரு கோவில் கேட்டிருக்காப்புல. இங்கே விஸ்வகர்மா அப்படின்னு சொல்ல போகிறவங்கள கூப்பிட்டு இது மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஒரே நாளில் அந்த இளவரசருக்காக, கெமர் இளவரசருக்காக இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதாக நம்பப்படுது. இதை ஒரு துறவியும் வந்து எழுதியிருந்திருக்காப்புல. பட் இருந்தாலும் இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம ஆதாரங்கள் இருந்தால் நம்பலாம். பட் ஒரே நாளில் இதை கட்ட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது. பட் அதை நம்ம ஓரமாக வச்சுருவோம், இது ஒரு புராண கதையாகவே வந்து பார்த்துக்குவோம். ஆனால் அந்த கல்வெட்டில் என்ன இருந்ததோ அதை வச்சு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. இதில் என்னென்னா, அப்போ கட்டின கோவில், அதுக்கு அப்போ என்ன பேர் வச்சாங்க அப்படின்னே வந்து தெரியலை. ஏன்னா கல்வெட்டு வந்து சரியாக கிடைக்கல. கிடைச்ச கல்வெட்டில் உள்ளதை வச்சு தான் இவ்வளோ விஷயங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க, என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னமும் அதுக்கான பல கல்வெட்டுகள் வந்து கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இந்த கட்டடக்கலை வந்து சோழர்களை ஈர்த்து கட்டப்பட்டதாக நம்பப்படுது. ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்திலலாம் சோழர்கள் கடல் கடந்து போய் வர்த்தகம் பண்ணவங்க. அப்படி கெமர் பேரரசோடையும் நல்ல டச்சில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி இங்கே உள்ளவங்க அங்கே போயிருப்பாங்க, அங்கே உள்ளவங்க இங்கே போயிருப்பாங்கல்ல. இந்த சோழர்கள் கட்டிடக்கலையை ஈர்த்து இவங்க பாணிக்கு மாற்றி அதை அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. பட் அதுக்கான சரியான கல்வெட்டுகள்லாம் கிடையாது. பட் ஈர்த்து கட்டியிருக்கலாம் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. இதில் என்னென்னா யோசிச்சு பாருங்களேன், முதல்ல இதை கட்டி முடிக்கிறாங்க கோவிலை, விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. அடுத்த இது வந்து புத்த கோவிலாக மாறுது. அதுக்கப்புறம் இயற்கை வந்து ஆக்கிரமிக்குது. அடுத்த இப்போ ஒரு அழகான சுற்றுலா பிளேஸாக வந்து இருக்குது. காலங்கள் மாற மாற அந்த கோவில் வந்து பல விஷயங்களை கடந்து வந்திருக்குது. இன்னும் 100 வருஷம் கழிச்சு எப்படினாலும் வந்து இருக்கலாம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான். விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டது அப்படியே மாறின மாதிரி இன்றைக்கி நம்மளோட தான் இருக்கிறது, நாளைக்கு வேற ஒருவருடையதாக மாறும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.